வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பாகுபாடின்றி வெளிப்படைத்தன்மையுடன் அமைய வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் மலைப்பகுதி மாநிலங்களில் விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஈரானுக்கான காலக்கெடுவை ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் கர்நாடகா முதலிடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஐநா அமைதிப்படை தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டியதையும் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்திற்கிடையே தென்கொரியா, கனடா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்தும் மேற்காசிய நிலவரம் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொண்டார். உலக வர்த்தக அமைப்பில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பாகுபாடின்றி வெளிப்படைத்தன்மையுடன் அமைய வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கேமரூனில் நடைபெற்று வரும் உலக வர்த்தக அமைப்பின் அமைச்சர்கள் நிலையிலான மாநாட்டில் பேசிய அவர் அனைத்து தரப்பினரின் ஒருமித்த கருத்துடன் சீர்திருத்தங்கள் அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பான முடிவுகள் வளரும் நாடுகளுக்கு எவ்வித பாதிப்பையோ கூடுதல் சுமைகளையோ ஏற்படுத்தக்கூடாது என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். உடான் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் மலைப்பகுதி மாநிலங்களில் விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். பித்ரோகர், டெஹ்ராடூன் இடையேயான விமான சேவையை காணொலி வாயிலாக நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உத்தராகண்ட் போன்ற மலைப்பகுதி மாநிலங்களுக்கு பயண நேரத்தை குறைப்பதிலும் சுற்றுலாவை மேம்படுத்துவதிலும் விமான போக்குவரத்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பித்ரோகர் போன்ற சவாலான நிலப்பரப்புகளில் கூட விமான போக்குவரத்து கட்டமைப்புகள் உருவாக்கப்படுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காக 5000 கோடி ரூபாய் கூடுதல் நிதியுதவியை வழங்கியதற்காக மத்திய அரசுக்கு அந்த யூனியன் பிரதேச முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா நன்றி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் அதிக அக்கறையுடன் செயல்படுவதாகவும் இதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரியான நேரத்தில் கிடைத்திருக்கும் இந்த மத்திய நிதியுதவி தற்போது நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை இது விரைவுபடுத்தி ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று திரு ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு எல்லை பாதுகாப்பு படையின் கிழக்கு மண்டல தலைமை இயக்குநர் திரு சுமித் சரணுடன் அம்மாநில ஆளுநர் திரு RN ரவி கொல்கத்தாவில் நேற்று ஆலோசனை நடத்தினார். வங்கதேச எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு சூழல் குறித்தும் தேர்தலின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களை அடுத்து மாற்று எரிபொருளாக மண்ணெண்ணெய் விநியோகத்தை விரைவுபடுத்த மகாராஷ்டிர மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மாநிலத்தின் உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்திற்கு 3.7 மில்லியன் லிட்டர் மண்ணெண்ணெயை ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வாயிலாக மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 3 லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்பட உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட மண்ணெண்ணெயில் 85% 15 நாட்களுக்குள் விநியோகிக்கப்படும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அசாம், கேரளம் மாநிலங்களில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. வயநாடு பகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட திரிபுரா முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு மாணிக் சாஹா, திரிபுராவைப் போலவே கேரளத்திலும் இடதுசாரி அரசியலில் மாற்றம் ஏற்பட்டு வளர்ச்சி சார்ந்த அரசியல் ஏற்படும் வகையில் கேரள மாநில மக்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திரிபுராவில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கேரளாவிற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். இடது ஜனநாயக முன்னணி மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டுமே கேரளத்தின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தவில்லை என்று திரு மாணிக் சாஹா குற்றம் சாட்டினார். இதனிடையே கொச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான திரு பினராயி விஜயன்,
காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்திக்கு கேரளா தொடர்பான புரிதல் எதுவும் இல்லை என்று குற்றம் சாட்டினார். திரு ராகுல்காந்தியின் நடவடிக்கைகள் பிஜேபியின் வளர்ச்சிக்கு உதவுவதாக திரு பினராயி விஜயன் தெரிவித்தார். இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சதீஷன், கேரளாவில் உள்ள இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசு பிஜேபிக்கு ஆதரவான நடவடிக்கைகளையே மேற்கொண்டதாகவும் எதிர்ப்புகளை கருத்தில் கொள்ளாமல் பிரதமரின் ஸ்ரீபள்ளிகள் திட்டத்தில் கேரள அரசு இணைந்துள்ளதாகவும் குறை கூறினார். அசாம் சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக கவுஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு சர்பானந்த சோனோவால், பங்களாதேஷிலிருந்து நடைபெறும் ஊடுருவலை தடுப்பதில் பிஜேபி மட்டுமே கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். அசாமின் மக்கள் தற்போது கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் வாழ்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் மாநிலத்தின் பல்வேறு சமூகங்கள் வரலாற்று ரீதியாகவே அனைவரையும் உள்ளடக்கிய விழுமியங்களை கடைபிடித்து வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அசாமின் பண்பாட்டு வேர்கள் பிஜேபி தலைமையிலான ஆட்சியின் கீழ் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். இதனிடையே ஜோர்ஹாட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோய், பிஜேபி அரசு மாநிலத்தின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதில் மத்திய பிரதேச அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சிந்த்வாராவில் 362 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். மாநிலத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 70,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் இதில் மின்துறையில் மட்டும் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சுகாதாரத்துறையில் 42,000 பணியிடங்களை நிரப்புவதற்கும் அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இந்த ஆண்டில் மட்டும் 1 லட்சம் அரசு பணியிடங்களுக்கு நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்று திரு மோகன் யாதவ் தெரிவித்தார். ஒடிசாவில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை எனவும் முறைகேடுகளை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலின் காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமையை சமாளிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்றது. தற்போதைய சூழலை பயன்படுத்தி சமையல் எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு ஒடிசாவில் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்குவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இந்த உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின்போது பேசிய அதிகாரிகள், பெட்ரோலியப் பொருட்கள், எரிவாயு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் மாநிலத்தின் தேவைக்கேற்ப போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்தனர். ரபி பருவ பயிர் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் போதுமான அளவில் கையிருப்பில் இருப்பதை உறுதி செய்யுமாறும் திரு மோகன் சரண் மாஜி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பெங்களூரு நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கர்நாடக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக மாநில துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் நேற்று பேசிய அவர், மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்த காங்கிரஸ் அரசு தேவையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மேகதாது திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஹோர்மூஸ் நீரிணையை திறப்பதற்கு ஈரானுக்கான காலக்கெடுவை ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானின் எரிசக்தி ஆலைகள் மீது தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஹோர்மூஸ் நீரிணை பகுதியின் மீதான தனது கட்டுப்பாட்டை ஈரான் அதிகரித்துள்ளது. வளைகுடா பகுதியில் ஏற்பட்டுள்ள சிக்கல் பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த மோதல் உலக அளவில் மக்களின் வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் பாதித்துள்ளதாக அவர் கூறினார். பெருந்தொற்று பல்வேறு நாடுகளின் வளர்ச்சியை பாதித்தது போல் ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் கர்நாடகா முதலிடத்தில் உள்ளது. சத்தீஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 2ஆம் நாளான நேற்று நீச்சல், பளுதூக்குதல், ஹாக்கி மற்றும் கால்பந்து போட்டிகள் நடைபெற்றன. கர்நாடகாவைச் சேர்ந்த நீச்சல் வீரர் மணிகண்டா 200 மீட்டர் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். ஒடிசாவைச் சேர்ந்த அஞ்சலி முண்டா மகளிர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். பதக்கப்பட்டியலில் 8 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 1 வெண்கலம் என மொத்தம் 12 பதக்கங்களை கர்நாடகா பெற்றுள்ளது. ஒடிசா 5 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 8 வெண்கலப் பதக்கங்களுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களுடன் அசாம் 3வது இடத்தில் உள்ளது. 3ஆம் நாளான இன்று நீச்சல், பளுதூக்குதல், ஹாக்கி, கால்பந்து மற்றும் மல்யுத்த போட்டிகள் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பாகுபாடின்றி வெளிப்படைத்தன்மையுடன் அமைய வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் மலைப்பகுதி மாநிலங்களில் விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஈரானுக்கான காலக்கெடுவை ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் கர்நாடகா முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.